அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஹ்மதுஹு முஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا. صدق الله العلي العليم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை மூமினாக முஸ்லிமாக படைத்து மேலும் நம்மை பாக்கியம் நிறைந்த ரஹ்மத் நிறைந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்து இன்னும் அவர்களை புகழக்கூடிய ஒரு நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் இந்த சிறப்பு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் என்றென்றும் நிறைவாக எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த மாணவர்களே, நம்மளை கூப்பிடும்போது சொன்னாங்க, வேண்டாம் வீண் விரயம் அப்படின்னாங்க. வீண் விரயம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதெல்லாம் என்னது? தேவை உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அது எல்லாமே வீண் விரயம் தான். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீஸில் ஒரு பருக்க கீழே விழுந்து, அந்த பருக்க கீழே விழுந்துட்டா அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஹதீஸில் வருது, அப்படி தானே? அதுக்கு நம்ம இந்த மக்கள் என்னம்மா சொல்லுவாங்க, நம்ம பெண்மணிகள் அதுக்கு பேர் என்னம்மா வச்சுருக்காங்க, அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மாவோட அம்மாவும் சொல்லுவாங்க, அன்ன முஹம்மது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, என்னுடைய நூரை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைத்தேன். எப்படி? என்னுடைய நூரை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நூரை படைத்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நூரை வைத்து இந்த முழு உலகம் எத்தனை கேலக்சி சொல்லப்படுதில்ல, அது எல்லாத்தையுமே அல்லாஹ் படைச்சானா யாருடைய நூரை வச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நூரை வச்சு. இது எல்லா சூஃபியாக்களும் சொல்லக்கூடிய ஒரு மிக பொக்கிஷமான விஷயம். எனவே பாருங்களே, நம்முடைய தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அந்த ஒரு பருக்க கீழே விழுந்தா அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறைக்கு அவங்க பேர் என்ன? அல்லாஹ் எப்படி பேரை ஆக்கிட்டான்? அன்ன முஹம்மதுன்னு பேர் ஆக்கிட்டான். அன்ன முஹம்மது கீழே விழுந்துருச்சுடா. அன்னம்னா என்னங்க? தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அன்னம்னா என்ன? சோறு. முஹம்மதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் பார்ட்ஸ் ஆஃப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு விஷயம், ஒரு தாய்மார்கள் அப்படிங்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த இழுப்பூர் அப்படின்றது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊருன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, எங்கள் அம்மாவோட அத்தா ஊர். எவ்வளவுமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாய் நாட்டை நேசிப்பது ஈமானில் பாதி, அப்படிதானே? தாய் நாட்டை நேசிக்கிறது. எனக்கு இந்தியாலாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றமான கவுல். நம்ம இந்தியா இல்லைங்க, எனக்கு மக்காவை தான் பிடிக்கும், மதீனாவை தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்தியாவையும் பிடிக்கும். காரணம் என்னன்னு தெரியுமா? என்னை பெற்றெடுத்தால தாய் ஒரு 10 மாதம்
அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சேட்டை செஞ்சேன். எவ்வளோ சாதாரண சேட்டை கிடையாது. ராத்திரி தூங்க விட மாட்டேன். காலெல்லாம் என்ன சேட்டை செய்ய முடியுமோ அவ்வளோ சேட்டை செய்வேன். அவ்வளோ சேட்டையும் பொறுத்துக்கிட்ட ஆள. அப்படிப்பட்ட தாய் பிறந்த மண் அல்லவா, அந்த மண்ணை நீங்க நேசிங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம், இப்படி என்ன நேசிங்க, என்னுடைய என்னது நான் வாழ்ந்த மண்ணை நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய எப்பொழுதுமே சிந்தனை என்னது, ஆக மிக உயர்ந்தது. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் நாட்டை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அந்த அடிப்படையில் இழுப்பூரை நம்ம நேசிக்கிறது ஒரு வகையான ஒரு ஈமானில் பாதின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மாவோட அத்தா ஊரில் அப்படி பார்த்தா அத்தாவுடைய ஊர், இப்போ என்னுடைய அத்தா ஊர் பள்ளப்பட்டி அப்படின்னு, பள்ளப்பட்டி. இப்போ என் ஊர் பேர் என்ன, நான் எங்கே தான் இருந்தாலும் என் பேர் என்ன, பள்ளப்பட்டியான் அப்படின்னு பேர். எங்கள் அத்தா பிறந்த எங்கள் அத்தாவுடைய ஊர் இது பள்ளப்பட்டி. அதனால் என்னதான் சொல்லணும், பள்ளப்பட்டின்னு தான் சொல்லுவோம். இப்போ எங்கள் அம்மா எங்கே தான் இருந்தாலும் அவங்க அத்தா ஊர் எது, இழுப்பூர். அதனால இந்த இழுப்பூரை இப்போ சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த ஒரு நான் காலைல இது அஜர்த் அவங்க என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லும் போது இந்த விஷயத்தை பதிவு செய்யணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட ஊரில் நம்ம போய் என்னது சிறப்புரையெல்லாம் கிடையாது, எனக்கு என்ன 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 தோணுதோ அதை பேசுவேன், அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்னது ஏற்கனவே என்ன நமக்கு தலைப்பு கொடுத்தாங்க, வேண்டாமே வீண் விரயம். நம்ம காலைல எந்திரிக்கும் போது ஏனாதானம் அப்படின்னு எந்திரிச்சா அந்த விழிப்பும் ஏனா என்னது வீண் விரயம் தான். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு ஏற்கனவே சொன்னால நம்ம மாணவர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்கல்ல, இந்த கல்பு இருக்குல்ல, அருசுல்லா என்னது கல்புல் மூமினின் அர்சுல்லா அப்படி சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்புல் மூமினின் அர்சுல்லா. இந்த கல்பு இருக்குல்ல, அர்சுல்லா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு மனுஷன் பெருசா காபத்துல்லா பெருசா அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தான் பெருசு. ஏன் காரணம் என்னன்னா, இந்த கல்புல யார் இருக்கா, அல்லாஹ் இருக்கான். அருசுல்லா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனுஷன் எந்த அளவுக்குனா, அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, நாம் பனி ஆதமை ஆதமுடைய பிச்சலங்களை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அவங்க என்னது பாவம் செய்யக்கூடியவங்க, அதில் மிக சிறந்தவங்க யாரு, தௌபா செய்யக்கூடியவங்க. யாராச்சும் நம்ம பாவம் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா, யாருமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம டாபிக் போவோம், என்னது அல்லாஹ் நம்மளுக்கு காலைல எந்திரிச்ச நேரத்தை நம்ம வீண் விரையா ஆக்கலாம். எப்படி, ஃபோன் எடுத்தோடனே நம்ம வீட்டில் இப்போ இங்கே மருசாக்கல்ல இருக்கிறனால என்னது ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி முட்டைகளை எப்படி பாதுகாப்புமோ அது மாதிரி என்னது உஸ்தாத்மார்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மாணவர்களை எந்த அளவுக்கெல்லாம் கண்காணிக்க முடியுமோ, டே எந்திரா, டே ஃபஜ்ர் தொழுடா, டே எந்திரா, யாசின் ஓதுரா, டே குரான் ஓதுரா அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ புரியாது நமக்கு. நம்ம எப்போ வெளியில் போகிறோமோ அப்போ தான் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க மக்கள் ஃபுல். இப்போ எப்படி உஸ்தாதுமாருடைய ஃபோக்கஸ் நம்மள்கிட்ட இருக்கோ, இது கூட நம்மளுக்கு பெரிய ஒரு வழியா தெரியாதுங்க. ஆனா வெளி மக்களுடைய ஃபோக்கஸ் இருக்குல்ல, என்னது டாட் பை டாட்டா இருக்கும், இன்ச்சா. என்னப்பா நசீர் இன்னைக்கு என்ன பாங்க சொல்லும் போது நசீர் அஜத் பாங்க சொல்லும் போது கரெக்டா வந்தாரா, நசீரஜத்து இன்னைக்கு என்ன தொழுவ வச்சாரு, என்ன சூறா. நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு எந்த சூறாவும் தெரியாது, என்ன தொழுவ ஏதோ அஜத் தொழுவ வைக்கிறாரு அப்படின்னு போயிடும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸும் யார் மேலே இருக்கும், இமாம் மேலே இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ இது எதுக்காண்டி சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம காலைல எந்திரிக்கிறது ஏனாதானம் அப்படின்னு எந்திரிச்சோம்னா எப்படி இருக்கும், அதுவும் வீண் விரயம் தான். திருமணத்துலலாம் நம்ம என்னது நம்ம வெளியில் போய் எத்தனை பேர்த்துக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த திருமண பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னது சாலிஹான ஜோடி, இன்னும் யாரெல்லாம் திருமணமாகாமல் குமர்களோ ஆண் குமர்களோ இருக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சாலிஹான ஜோடிகளை அமைத்து கொடுப்பானாக. இந்த நல்ல சபையினுடைய பொருட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு முகத்திற்காக வேண்டி அனைத்து மக்களுக்கும் சாலிஹான ஜோடிகளை கொடுத்து அந்த ஜோடிகளுக்கு சிறந்த ஒரு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பானாக. இப்ப நம்ம என்ன பண்ணோம், மதரசாவுக்கு காலைல எந்திரிச்சோம். எந்திரிக்கிறது என்னது
ஏனாதானம் அப்படின்னு எந்திரிச்சோம்னா என்னதான் வீண் விரயம். அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டான். சூஃபியாக்கள் சொல்லக்கூடியது என்னமா, நம்ம மதரசாவுடைய அஸ்திவார பேசிக் என்ன தெரியுமா, அத்தாயி அப்படின்னா அவருடைய பேசிக் என்ன தெரியுமா, அல்லாஹ் தான் என்னை எழுப்பி விட்டான், அல்லாஹ் தான் என்னை ஒழு செய்ய என்னது என்னை நடக்க வச்சான், ஒழு செய்ய போக வச்சான், அல்லாஹ் தான் என்னை குரானை ஓத பார்க்க வச்சான், அல்லாஹ் தான் எனக்கு ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தான் அப்படின்றத பேசிக்கே யார் தான், அத்தாயி மதரசாவுடைய ஒரு பேசிக்குங்க. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அத்தாயி மதரசா அப்படி அரபிக் காலேஜ் அப்படின்னா சும்மா ஏனாதான ஒரு மார்க்க கல்விகளை மட்டும் போதிக்கக்கூடிய மதரசா கிடையாது. அதற்கு மேலான சூஃபியாக்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய மதரசாங்க அத்தாயி மதரசாக்கள். இது போன்ற பல மதரசாக்கள் என்ன பண்றாங்க, சூஃபியாக்கள் என்னது சொல்லுவாங்க. நான் ஓதுனது புறவச்சேரி ஃபையாசி அப்படின்னு ஒரு ஃபைஸ் நாயகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மதரசாவுடைய ஓதுனது. அவங்களுடைய சில்சிலாவில் வந்தவங்க தான் யார், பிலாலிஷ் இருக்காரு. அவங்களுடைய சில்சிலாவில் வந்தவங்க தான் யார், நம்ம உஸ்தாத் யார், நிசார் உஸ்தாத். அவங்க எல்லாம் என்னது அந்த சில்சிலாவில் வந்தவங்களாம். இந்த சூஃபியாக்கள் எல்லாமே என்னமா சொல்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. காலைல இப்போ நீங்கள் அவங்க கைக்கு டீ வந்துச்சுல்ல, இந்த டீயை நீங்கள் டக்குன்னு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வீண் விரயம் தான். இந்த டீ எங்கேயோ இருந்துச்சு ஒரு மாடு, அந்த மாடை பாலை கறக்க வச்சு எத்தனையோ கைகள் தாண்டி அந்த என்னது ஒரு பெரிய ஒரு என்னது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைவலிகளை போக்கக்கூடிய ஒரு டீயை கொண்டாந்து கண் முன்னாடி டீன்னு ஒரு அமைப்பாக வந்து நிற்கிது பாருங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாமே சூஃபியாக்கள் பார்க்க வச்சாங்க. இது மாதிரி பார்த்தா இது விருப்பம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம். ஏனாதானும் டீயை குடிச்சோம்னா அது வீண் விரயம் தான். ஒரு பிஸ்மில்லா சொல்லாம டீயை குடிச்சோம், அதுக்கு எந்த ஒரு நடைமுறையுமே இருக்காது. அதன் மூலியமாக தீய சிந்தனைகள் தான் வரும். எப்படி நம்ம சாப்பிட்டோம், சாப்பாடு நம்ம முன்னாடி வந்துச்சு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த எத்தனை விவசாய போராட்டத்திற்கு பிறகு எத்தனை விவசாயிகள் அந்த மழையை எதிர்பார்த்து என்னது வானம் பார்த்த பூமியாக இருந்தால் மழையை எதிர்பார்த்து, பூமி பார்த்த பூமியாக இருந்தால் இன்னைக்கு கரண்டை விடுவானா விட மாட்டானா அப்படின்னு பல சிக்கல்களுக்கு அப்பால் என்னது ஒரு பயிர் உருவாக்கப்பட்டு அந்த பயிர் அந்த தானியம் கடைகளுக்கு வந்து அந்த கடையிலிருந்து என்னது மருசாக்கு வந்து அந்த மருசால அது உணவாக நம்ம கண் முன்னாடி பிரியாணியாக தாலியானமாக இப்படிலாம் வந்துச்சுல்ல. இது எப்படிங்க வந்துச்சு, இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தாங்க. தாலியானோடனே மாணவர்களுக்கு சிரிப்பு. ஏன்னா இலுப்பூருடைய ஸ்பெஷாலிட்டி என்னதான், இலுப்பூர் இந்த அன்னவாசல், அடுத்தது புத்தாம்பூர், முக்கியமான ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு சிறப்பு ஒரு உணவுனா என்னங்க, தாலியானம். பிரியாணி கூட ரெண்டாவது பட்சம்தான், தாலியானம் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மக்களுக்கு மத்தியில் அது ஒரு அற்புதமான உணவு. ஏன்னா எங்கள் உஸ்தாது சொல்லுவாங்க, இந்த மதீனாவாசிகளுடைய பண்பாடும், யாருடைய பண்பாடு, மதீனாவாசிகளுடைய பண்பாடும் தமிழ்நாடுடைய பண்பாடு இருக்குல்ல, யார், தமிழ்நாடுனா எல்லாமே எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் சரி, இந்த பண்பாடு ஒரே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, வந்தவர்களை உபசரிக்கணும். தனக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் வந்தவங்களை என்ன பண்ணுறது, அழகான முறையில் உபசரிக்கிறது. அந்த அழகான முறையில் உபசரிக்கிறதுலே மிக உயர்வான உணவு என்னங்க, மாமிசம். அந்த மாமிசத்திலே மிக உயரமான ஒரு மாமிசத்திலே ஒரு உணவு தாலியானம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அதனால என்னது அந்த தாலியானத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ காரணம் நிறைய பேர் இப்போ இடையில கூட யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தர் பாவம் அவருக்கு என்ன ஒரு மன உளைச்சல்னு தெரில, அவர் பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி அவுலியாக்களுடைய பெயர்களில் அறுக்கப்படும் என்னது உணவுகள் ஹராம் அப்படின்னு பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா அவருடைய விளக்கம் அவ்வளோதான். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இறைநேசர்களுடைய பேருக்காக அறுக்கப்படும், ஆனால் அறுக்கப்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு அப்படி இன்னும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட போதும், அப்படி தானே. ஒரு அறுப்புக்கு ஒரு மாமிசத்தை ஒரு பிராணியை அறுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்னங்க, அவர் முஸ்லீமாக இருந்தால் போதும். அடுத்தது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் இறை நேசல்களுடைய பெயரை வச்சு கொண்டு அறுத்தா என்னது, கன்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணலாம், முத்திரை டிக்ளேர் பண்ணிடலாம், இவரையும் என்ன பண்ணலாம்
ராமசாமியோ குப்புசாமியோ அவங்க கூட சேர்த்துடலாம். ஏன்னா இது இணை வைக்கிறது தானே, அல்லாஹ்வுடைய பேரில் தானே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான்ல, யார் இப்போ அல்லாஹ் அல்லாத பேர்களை கொண்டு அறுக்கப்படுதோ அந்த மாமிசம் ஹராம்னு அப்படி அல்லாஹ் சொல்கிறான்ல குர்ஆன்ல, அப்படி தானே. ஆனால் இப்போ சில விளக்கங்கள், தவறான விளக்கங்கள் காரணமாக என்ன சொல்கிறாங்க, இறை நேசர்களுடைய பெயருக்காக அவங்க அந்த அந்த விளக்கங்களில் தவறு, அவ்வளோதான். அந்த மாமிசம் என்னது, இறை நேசர்களுக்காக அறுக்கப்படும் பிரயாணி அந்த உணவை சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு பேசுகிறாரு. நவுதுபில்லா. அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு தவறான சிந்தனையாளர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன பண்ணுவானா, விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானா. அது எங்கே போனால் மட்டும் தெரியும், இறை நேசர்களுடைய இடத்துக்கு போனால் மட்டும்தாங்க தெரியும். இப்போ நம்ம டாபிக் வரும், என்னது, இப்போ இந்த தாலியானத்தை நம்ம எப்படி சாப்பிடணும், நமக்கு தேவையான அளவு வாங்கி சாப்பிடணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, வெறும் மாமிசத்தை அந்த ஆட்டுக்கறியை கொஞ்சம் இளங்கறியாக பார்த்து வைங்க பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ரிங்க இருந்தால் ஆனால் கொஞ்சம் பார்த்து வைங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாப்பாட்டை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அந்த திருமணத்தில் ஏற்கனவே பேசினாங்கல்ல, திருமணங்களில் எவ்வளோ, ஏன்னா இப்போ சொல்லப்படுது எவ்வளோ திருமணங்கள் ரொம்ப ஒரு குறுகிய செலவில் நடத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியாவில் என்னது, அனைத்து மக்களும் பசி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஃபே சிஸ்டம் கூட ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் மாட்டி விட்டுடலாம், யார் இந்த திருமணம் நடத்துகிறார்ல அவர் சொல்லிடலாம். பார்த்துருக்கீங்க அந்த பஃபே சிஸ்டத்தை, அந்த முதல்ல அந்த ஏற்கனவே சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாருங்கள். அந்த இந்த மதீனாவாசிகளுடைய ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுடைய வாசிகளுடைய ஒரு விஷயம் என்னது, கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான ஒரு நிலை. அதில் ஒரு முக்கியமானது என்னது, எங்கள் உஸ்தாது சொன்னது, உபசரிக்கிறதுல நம்மளை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. நம்மளே மாதிரி யாருமே உபசரிக்க மாட்டாங்க, ஒரு உயர்ந்த இடத்த கொடுப்பாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதாங்க. என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராச்சும் விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு மக்கள் எனக்கு தெரிஞ்சு எங்களை சார்ந்த சுற்று மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விருந்தாளிகளை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறது, இந்த இப்போல்லாம் எப்படின்னா விருந்தாளியை இந்த திருமணத்தில் கண்ணியப்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த பஃபே சிஸ்டம் கூடுன்னு சொல்லலாம், கூடாதுன்னு கூட சொல்லலாம். நான் கரெக்டாக அந்த பஃபே சிஸ்டம் நடத்துகிற பேர் மினி ஹாலாக, அது பேர் என்ன சொல்லுவாங்க, மண்டபம் என்ன சொல்லுவாங்க, டைனிங் ஹாலா, ஒரு பிரம்மாண்டமாக அதுக்கு பேர் இருக்குங்க, ஸ்டார் ஹோட்டல் அது மாதிரியா சொல்லுங்கங்க, 5 ஸ்டார் ஹோட்டலா, அங்கே தான் அதிகமாக நடக்கும் இந்த பஃபே சிஸ்டம், அப்படி தானே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டு விருந்தாளி என்ன பண்ணுவார், அந்த வீட்டோட ஓனர் வாசல் நின்றுக்குவார், வாங்க உள்ளே போங்க அப்படின்றவார். அவ்வளோதான் அவருடைய ஒர்க்கு. எப்படி, வாங்க உள்ளே போங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை இது கிடையவே கிடையாது. வாங்க உள்ளே போங்க அது கிடையவே கிடையாது. நான் உங்கள் வீட்டுக்கு திங்கியா வந்திருக்கேன், திங்கிறதுக்குன்னு எங்கள் வீட்டில் எதுவும் கிடையாதா, பார்த்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு சந்தையில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடும், அது மாதிரி என்னது அது ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் வாங்க உள்ளே போங்கன்னா இது என்ன நான் திங்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சில எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவோட டக்குன்னு ரோசப்படுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு விருந்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு திங்கியாவா போயிருக்கோம், நம்ம என்னவோ திங்க போன மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு மரியாதை செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது மாதிரி தான் இந்த பஃபே சிஸ்டம் அப்படின்றது. வாங்க உள்ளே போங்க, போனோடனே எப்படி ஒவ்வொரு மலக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பதவிகளை கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க, டிபார்ட்மெண்ட்டா தானே. இப்போ எப்படி ஒவ்வொரு மலக்குகளுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு விஷயங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கானோ மலக்குகளுக்கு, அது மாதிரி அங்கே உள்ளே போனோடனே ஒருத்தவர் நிற்பார், என்னது தட்டு கொடுக்குற மலக்கு ஒருத்தவர் நிற்பார், அடுத்தது சோறு வைக்கிற மலக்கு ஒருத்தவர் இருப்பார், இது மாதிரி ஒரு குழம்பு ஊற்றுற மலக்கு ஒருத்தவர் இருப்பார். அந்த குழம்புக்கு வைக்கிறவர்கிட்ட குழம்பு மட்டும் தான் வாங்க முடியும்,
அது அந்த 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 பொசிஷனை அப்படியே ஒரு யோசனை கொண்டு வாருங்களே, சிரிப்பு தான் வரும். அடுத்த வீடப்பாரு, அடுத்த வீடப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வரும். இப்படியே போவார். அடுத்து கடைசியாக போவோமா, எல்லாத்தையும் வாங்கிக்குவார். கடைசியில் ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அவர் தட்டை பிடிக்கிறதா தண்ணி, என்னது சோத்தை பிடிக்கிறதா தண்ணியை பிடிக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணுவார், வாங்கி என்ன பண்ணிடுவார், அந்த தண்ணி பாட்டில் தூக்கி எங்கே வச்சுருவார், பைபாஸில் வச்சுருவார். எங்கே வச்சுருவார், பைபாஸில் வச்சுருவார். வச்சானே அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அவர் நண்பர் ஒருத்தர் வந்துடுவார். அவர் சரியான ஒரு அறுவை கேஸாக இருப்பார். அவர்கிட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதை சாப்பிட்டுக்கிட்டு, விற்கினா கூட சக்கராத்து தான், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு. ஏன்னா வந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, தட்டை கையில் வச்சுருக்காரு, பைபாஸில் தண்ணியை வச்சுருக்காரு. இவரும் தண்ணி கொடுக்க முடியாது, சக்கராத்து கால் ஏற்பட்டால் அவரும் தண்ணி கொடுக்க முடியாது, அந்த நிலமை. இப்போ அதை என்ன பண்ணுவாங்க, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எதெல்லாம் டேஸ்ட்டு பார்க்கணுமோ டேஸ்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க, கொட்டிடுவாங்க குப்பையில். அது ஒரு டிபார்ட்மெண்ட். அங்கே ஒரு மலக்கு நிற்பார். அது மாதிரி என்னது, வீண் விரயம் ரொம்ப அதிகமாக உணவுகளில், திருமணங்களில். இப்போ திருமணத்தை பற்றி ஏன் பேசப்பட்டுச்சுன்னா, இன்னைக்கு அதிகமாக வீணாக போகிறது விஷயம் எங்கே தான் நடக்குது, திருமணங்களில் தான். இதில் ஒரு போட்டி நடக்கும். அவன் என்ன இலையில் 3 சைடிஷ் தானே வச்சான், நான் என்ன பண்ணுறேன், ஒரு இலையை நிரப்பி விட்டுருவேன் அப்படின்னு. அதில் ஒரு கௌரவம் மக்களுக்கு மத்தியில். எதெல்லாம் கௌரவம் இருக்கலாம். ஏன்னா முன் சென்ற அந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த லால் மிஸ்பாஹுல் ஹுதா இருக்குல்ல, எங்க நீடூர் மருசா இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீடூர் மருசா, மிஸ்பாஹுல் ஹுதா. அந்த மருசாக்களில் பட்டமளிப்புலா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், பட்டமளிப்புலா முடிஞ்சோன்னே ஒரு வாளியை எடுத்துகிட்டு போவாங்களாம். வாளி எடுத்துகிட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்களாம், நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சி, எனக்கு எங்கள் உஸ்தாது சொன்னது. ஒரு வாளி எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்போ அவங்க அந்த பெண்மணிகள் என்னென்னலாம் இந்த நகைகள் போட்டு வந்தாங்களோ அந்த நகைகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த வாளியில். இப்போ வந்து அப்படிலாம் சொல்கிறேன், ஒரு ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் ஆபரணங்கள் என்ன பண்ணுவாங்களாம் அந்த வாளியில் கழட்டி போடுவாங்களாம். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துடைய உணவுகள், இந்த ஆபரணங்கள் அந்த பட்டமளிப்புலாவில் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வச்சு தான் அந்த ஒரு வருஷத்துடைய மருசாவுடைய நிகழ்ச்சி முழுமையாக நடத்தப்படும் அப்படின்னு எங்கள் உஸ்தாது சொன்னாங்க. அந்த அளவுக்கு அப்படி இருந்தாங்க எங்கள் பெண்மணிகள். அந்த அளவுக்கு என்னது கொடை வள்ளலாக இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா பாருங்களே, சில பேர் இந்த கபிரிஸ்தான் இருக்குல்ல, யாராச்சும் நம்முடைய ஐயாமார்கள் எழுதி வச்ச கபிரிஸ்தானாக இருக்கும். இப்போ போய் கொஞ்சோண்டு ஒரு கபிரிஸ்தான் பத்தலை இடம் ரைட்டாக கொஞ்சம் ஒரு 10 அடி எடுத்துக்கிறோன்னா போய் அப்படின்றவாங்க. அது மாதிரி கால சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ என்னது ஆயிடுச்சு, பொது விஷயங்களுக்கு என்ன பண்ணுறது, செலவு செய்கிறது ரொம்ப மிகவும் கம்மி. ஆனால் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா செலவு செய்கிறது அது 10 வட்டிக்காக இருந்தாலும் வாங்கிடுறது. நவுதுபில்லா. அல்லாஹ் தஆலா இந்த ரிபாவிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 மனுஷன் அல்லாஹ்ட்ட போர் செய்கிறான், அப்படி தானே? 2 மனுஷன் அல்லாஹ்ட்ட போர் செய்கிறான். ஒருவன் இறை நேசர்களிடத்தில் என்ன பண்ணுறது, விவாதம் செய்வான்ல, அவன் அல்லாஹ்ட்ட போர் செய்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை நேசர் அவுலியாக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல யார் தேவையில்லாம வாதம் பண்ணுவானோ அவன் அல்லாஹ்ட்ட போர் செய்கிறான். தொலைஞ்சான் அவனும். யார்கிட்ட போர் செய்கிறான்? சாதாரண என்னது சிஎம் அது மாதிரிலாம் போர் செய்யலை. சிஎம்க்கெல்லாம் அப்பன்ட்ட போர் செய்ய யாரு? இந்த ஈருலக ரட்சகன் அல்லாஹ்ட்ட போர் செய்யறான். யாரு? இறை நேசர் சார்ந்த விஷயங்கள்ட்ட யார் விவாதம் செய்யறானோ அவங்க யார்கிட்ட போர் செய்யறார் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இறை நேசர்களுடைய விஷயத்துல விமர்சனம் பண்றாங்களோ அவங்களுடைய விஷயம் எல்லாமே என்னதான் இருக்கும், ரொம்ப கீழ்த்தனமா, அவனை செருப்பால் அடிக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள் அவனை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். ஏன்னா போர் செஞ்சது யார்கிட்ட? உன் வீட்டு பக்கத்தில் உள்ளவன்ட்ட கிடையாது. அவன் கத்திக்கிட்டு உள்ளே ஓடிடுவான். அவன் ரெண்டு கத்துவான். அதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிடுவான். இவன் நம்மளுக்கு மேலே கத்துறான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்.
இறைநேசர்கள் இறைநேசர்கள் சார்ந்தவன்ட்ட விவாதம் செஞ்சால் அல்லாட்ட போர் செய்கிறது ஒன்று. 2, யார் வட்டிக்கு வாங்குறாங்களோ வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அந்த வட்டிக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸை அழகாக சொல்லுவாங்க. அந்த வட்டிக்கு துணை போகிறவன் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறானோ டாட் டு டாட் அந்த அளவுக்கு என்னது யாரெல்லாம் வட்டிக்கு இது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் என்னது யார்கிட்ட போர் செய்கிறவங்க? என்கிட்டயா? அல்லாட்ட போர் செய்கிறீங்க. தப்பிக்க முடியுமா? இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் என்னன்னா, நான் வட்டிக்கெல்லாம் வாங்கலை ஜிரத், வட்டிக்கு கொடுக்கலாம் கிடையாது. ஆனால் சில பேர் 10 வட்டிக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படி 10 வட்டிக்கெல்லாம் விட்டுருக்காங்க, நான் 2 வட்டிக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் ஜிரத் நான் வட்டிக்கெல்லாம் வாங்கலை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய என்னது வீட்டு சூழ்நிலை, என்னுடைய மக கல்யாணம், என்னுடைய மகளுடைய என்னது அடுத்தது புள்ள பேர், இதெல்லாம் என்னது என்னுடைய அந்த வட்டிக்கு வாங்க வச்சிருச்சு ஜிரத் அப்படின்ற ஒரு என்னது ஒரு சுச்சுவேஷனை என்ன பண்ணிடுவாங்க கொண்டு வந்து, அப்படியா அஜர்த்தை பற்றிக்கு என்னது ஃபத்வா எப்படி கொடுக்குற மாதிரி ஆயிரும், ஹலால் தான் இல்லாட்டி நம்மளே போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு. நவுதுபில்லா, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் வட்டிக்கு வாங்குறாங்களோ வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தில் எல்லாமே யார் தான்? அல்லாஹ் இடத்துல போர் செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த அளவுக்கு வட்டிக்கு போகிறான் அப்படின்னா என்ன காரணம்? என்ன அவன் அதிகமாக வீண் விரையும் பாருங்களேன். எப்படியாச்சும் அதான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவன் ஒரு இலையில ஒரு 4 அந்த சாப்பாடு பிரியாணியோட ஒரு தாலியானத்தோட 2-3 கூட்டு வகைகள் வச்சா அவன் இவன் அடுத்த எய்த்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், நீ என்ன அப்படி கிராண்டாக பண்ணுற, நான் அதை விட கிராண்டாக பண்ணி என்ன பண்ணுறேன், குப்பை தொட்டியில் அள்ளி கொட்டுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அது அடுத்தவன் கூட தின்றக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? பொது விஷயங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணாங்க மக்கள்? அதிகமாக ரொம்ப செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக தான் பார்த்துருக்கீங்களா, இந்த இலுப்பூர் அன்னவாசல் மற்றபடி அந்த ECR லைனு எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா எப்படி வாழ வச்சான் தெரியுமா? வாழ வச்சான் அல்லாஹ் தஆலா. அங்கிட்டு உள்ள வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கிட்ட உள்ள அந்த புதக்குடி அந்த லைனில் வீடு, அந்த ECR ரோடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செழிப்பமாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அதிகமாக அவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க, எடுக்கலை. என்ன பண்ணாங்க? அதிகமாக கொடுத்தனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அதான் சொல்லுவாங்கள்ல தமிழில், இறக்கிற கிணறு தான் ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அது மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுக்க அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அது அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்போ ஸ்டாப் பண்ண? எங்கள் அத்தா கூட அடிக்கடி சொல்லுவாங்க அந்த சம்பவம், நான் கேள்விப்பட்டதில் என்னது, நம்ம ஃபிரௌனு கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? சதக்கா செஞ்சுக்கிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் எப்போ சதக்காவை நிப்பாட்டினானோ அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட ரூஹை வாங்கிட்டாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா சோமர்கள்? இந்த சம்பவம் ஃபிரௌன் அதிகமாக சதக்கா செஞ்சுக்கிட்டே இருந்தான், அதிகமாக அதான் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் எப்போ அவன் தர்மத்தை நிப்பாட்டினானோ அப்போதைக்கு அவனுக்கு சக்கராத்துக்கால் தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அத்தா சொல்லுவா. ஆனால் நானும் கேள்வி பார்த்ததில்லை இந்த சம்பவம், அதனால இப்போ சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபிரௌனாவே இருந்தாலும் என்னது, தர்மம் கொடுத்தா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது, தர்மம் தலை காக்கும். இது தமிழில் வேணால் இப்படி இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் என்னது போகும்போது தர்மம் சதக்கா செஞ்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தர்மம் நம்மளை என்ன ஆக்கும்? உயிரை காக்குங்க. நல்லா அதெல்லாம் நம்ம சில டைமிங்கில் அதை அனுபவிக்கும் போது தான் ப்ராக்டிக்கல்லாம் தெரியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு பேச்சு வாக்கில் சொன்னால் தெரியவே தெரியாது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும்னு வச்சுருக்கேன். நடைமுறைகளில் எப்படி உதாரணத்துக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டா சாப்பாடு ரெடி ஆயிருமா? தெரியாது. அந்த சாப்பாடு செய்கிற இடத்துல போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அதனுடைய ப்ராக்டிக்கல், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னது, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சதக்கா செஞ்சுட்டு நம்ம வெளியில் போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அப்போதைக்கு பரவாயில்ல தலையோடு வந்தது. நம்ம என்ன அடிக்கடி எங்கள் குடும்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, தலையோடு வந்தது தலப்பாவோடு போச்சு. ஆனால் தலப்பா யாருமே கட்டுறதில்லை இப்போ. ஆனால் என்னாச்சு, தலப்பாவோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டாபிக் வருவோம். என்னது, இது மாதிரி தர்மங்கள் அதிகமாக செய்கிறது என்ன ஆகவே ஆகாது, ஒரு காலமும் வீண் விரயமே ஆகாது. எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னல, ஒரு தண்ணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தொழுகின்றது ஒரு மனுஷனுக்கு, ஒரு கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது வெரி இம்பார்ட்டன்ட், அப்படி தானே? ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட்டுக்கு ரொம்ப அதுக்கு முதலாக முக்கியம் என்னங்க?
அதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகைக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, என்னங்க தைமமா ஒழு செய்யணும் தானங்க. ஒழு செய்யாமல் போய் நிற்போமா? டக்குன்னு அஜத்தை பார்த்துட்டாரு, இன்னைக்கு லேட்டாக வேறு வந்துட்டோம், சரி இன்னைக்கு இந்த யாரெல்லாம் இந்த ஒரு வக்து என்னை மன்னிச்சுக்கோ, இந்த அசருக்கு மட்டும் நான் என்ன பண்ணினேன், மகரிக்கு மட்டும், அது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு உஸ்தாது மரம் வந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறது? என்னது ஒரு 13 வயசுலலாம் கிடையாதுல்ல, ஒரு 14 வயதுக்கு வந்தது ஆண் பெண்களுக்கு தான் என்னது இந்த ஒழுன்றது கடமை, தொழுகின்றது கடமை. அந்த 7 வயசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதுக்காண்டி? அப்போ தொழுக ஆரம்பித்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 வருஷம் வரைக்கும் தொழுவாங்க. அப்படி இல்லாட்டி டிம்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாக. என்ன தான் இந்த அப்படி எப்படி அத்தாவை ஏமாத்தினாங்களோ ஊர்களில், மறுசாக்கள்லையும் அது மாதிரி தான் சூழ்நிலை போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒழு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்படி தானே? ஒரு சஹாபி என்னது ஒழு செய்யும் போது ரொம்ப அதிகமாக தண்ணீரை வேஸ்ட் பண்ணும்போது ஓடுற ஆறாக இருந்தாலும் என்னதான் எத்தனை வாட்டி தான் ஒழு செய்யணும்? 3 வாட்டி தான் ஒழு செய்யணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தொழுகை. அந்த தொழுகைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப என்னது பண்ணது, அந்த ஒழு செய்யும் போது 3 வாட்டி தான் வாப்பா செய்யணும், அதுக்கு மேலே நீ 4வது வாட்டி ஒழு செய்யறதுக்கு தண்ணி எடுத்த கியாமத்து நாளில் அல்லாஹ் சங்க பிடிப்பான், உசாரா ஒழு செஞ்சுக்கோ அப்படின்னு பெருமானார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஈருலக ரட்சகர் ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னதான், ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்களுடைய முகம், அவங்களுடைய ஒவ்வொரு பாவனைகளும் என்னது மிக அழகுக்குரிய, என்னது ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்க. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அந்த இடமே என்ன ஆயிடுச்சு, மிக நூறாக இருந்துச்சு, ஒளியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்னது வரலாறுகளில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்த குணம் உள்ளவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம சும்மா ஒரு பயான் ஒரு போங்குக்காக வேண்டிய என்னது 4வது வாட்டி ஒது செஞ்சா போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது நம்மளாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா அற்புதமாக சொல்லுவாங்க. நீ செருப்பு அணிஞ்சா கூட என்னது பிஸ்மில்லா சொல்லி என்னது அணிஞ்சுக்கோங்க. அப்படி அதை பிஸ்மில்லா சொல்லாமல் அணிஞ்சு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்க போவோம் ஆனால் ஹராமான விஷயத்தை பக்கத்து போவோம். ஆனால் பிஸ்மில்லா சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செருப்பை என்னது வீணாக விருப்பம் உள்ளதாகும். பிஸ்மில்லா சொல்லி போட்டா அல்லாஹ் எந்த சைடு விருப்பம் உள்ளதாக தொழுவைக்கு போவோம். அப்படி நம்ம பிஸ்மில்லா சொல்லி போடாமல் நம்ம செருப்பை மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்டு போவோம், எங்கிட்டாச்சும் போகக்கூடாத இடத்துக்கு போவோம். எனவே என்னது அது வீண் விரயம் தானே, தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, பல தவறான சிந்தனைகளை ஊட்டக்கூடியது தானே. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. பிஸ்மில்லாவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க. அந்த பவர் என்ன ஆகும், மக்களை மனிதனை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். யோசிச்சே பார்க்க முடியாது. ரொம்ப பிச்சைக்காரனா இருப்பார், எதுக்குமே சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பார். அடுத்த மாதம் அவர்கிட்ட கேட்டோம்னா பெரிய நல்லா இபாதத்தாக இருப்பார், பள்ளியில் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பாக போட்டிருப்பார். என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் வந்தார், டக்குன்னு ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரிலாம் சம்பவம்? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. திடீர்னு ஒருத்தர் வந்தார், டக்குன்னு ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டார். காரணம் என்ன, அந்த சம்பவத்தில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன். அவர் வாழ்நாளில் என்ன பண்ணுவாராம், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த மக்களுடைய செருப்புகள்லாம் என்ன பண்ணுவாராம், ரொம்ப அழகாக அடுக்கி வைப்பாராம். நம்மளும் இப்போ என்ன போகிறோம் பள்ளிக்கு போகிறோம், டக்குன்னு போன வாக்கில் என்னது நம்ம பசங்கள்கிட்ட ஏதாச்சும் பிடிக்காத பசங்கள்கிட்ட செருப்பாக இருந்தால் எட்டி உதஞ்சி விட்டு அவனை அப்படியே பதற விட்றது. அவன் வாங்கினதே ரெண்டாவது நாளாக தான் இருக்கும் அந்த செருப்பு. இவன் தான் தள்ளி போட்டானா எங்கள் அத்தா வேறு வந்து அடிப்பார் அப்படின்லாம் ஒரு சூழ்நிலை அது மாதிரிலாம் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பசங்கள்லாம் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டீங்க. பார்க்கும்போதே முகத்தை பார்க்கும்போது தெரியுது, எல்லாமே கருணை கொண்ட முகம் கொண்ட மாணவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது. எனவே என்னது நம்ம போகும்போது பள்ளிகளை பார்க்கும்போது அதில் ஒரு நம்மாச்சும் ஒரு குப்பைகள் கிடந்துச்சு, அந்த குப்பையில் எடுத்து போடுறது. அடுத்தது நம்ம பாத்ரூம் போனோம், பெருமைக்காகலாம் சொல்லலை, அல்லாஹ் இந்த விஷயத்தை கபூல் செய்யணும். ஒவ்வொரு டைமிங்கும் எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் போனால் கூட அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு தான் வருவேன். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை கபூல் செய்யணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் போவேன்னா அந்த பாத்ரூமு, ஏன்னா நம்ம ஆவூர் அப்துல் சுக்குர் ஜத்துன்னு ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தால் அடுத்தவன் போகும்போது ராகத்தான் நிம்மதியாக போவோம்டா,
அதை பார்த்துட்டு என்னது எவன் போயிட்டு வந்தானோ, எந்த கல்ச்சராகவும் போயிட்டு வந்தாலும் இப்படி நாஸ்தியாக்கிட்டு வச்சுட்டு போயிருக்கானே அப்படின்னு ஒரு பத்துவாவை வாங்கிக்கூடாது, துவாவை வாங்கணும். பரவாயில்ல, இப்போதான் ஒரு மனுஷன் போனாரு, ஆனால் என்னது ரைட்டா அப்படி இப்படின்னு தான் இருக்கு, ஆனால் என்ன இருக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அந்த துவா எங்கேயோ கொண்டு போவோங்க ஒரு மனுஷனை. யோசிக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நபருடைய யார் நம்ம நினைப்போம், இது என்ன இந்த மாற்று மத கிளவி தானே அப்படின்னு போயிடவே கூடாது என்றைக்குமே. ஒரு வயசான அம்மா குச்சி ஊண்டிக்கிட்டு போயிடுச்சு, லைட்டாக போகும்போது சைக்கிளில் இடிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணோம் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது லைட்டாக கையை தூங்கி இப்படிலாம் பண்ண வேணாம், போகிற வழியில் பொட்டுன்னு போயிடும் அப்படின்னு போயிடுவோங்க. ஆனால் ஒரு மாற்று மத பெரிய மனுஷியாக இருந்தாலும் அந்த பெரிய மனுஷியை நம்முடைய வாகனத்தில் வச்சு கூட்டிகிட்டு போய் எங்கே விடுறோமோ அதுக்கப்புறம் அது இறங்கி அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன இருக்காது, நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அந்த வார்த்தைகள் எல்லா இடத்துல ரொம்ப எங்கேயோ ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்த்துரும். இதெல்லாம் என்னது விருப்பம் உள்ளது. தேவையில்லாமல் நம்ம இடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வீண் விரயம் தான். வீண் விரயம் அப்படின்றது உணவு மற்றும் பானங்கள்ல மட்டும் கிடையாது. எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களோ அதெல்லாம் என்னது விருப்பம் உள்ளவைகள் எல்லாமே என்னதான் மார்க்கத்துக்கு உட்பட்டது. எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்களோ அது எல்லாமே என்னதான் வீண் விரயம். எனவே நம்ம வருங்காலங்களில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணுங்க. இது எனக்கு சொல்லக்கூடிய ஒரு என்னை முன் வச்சு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மாணவர்களுக்காக வேண்டி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நம்மளுடைய வருங்காலத்தை என்னது மன நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையாக வைப்பான். ஏன்னா இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஒரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துல அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னமாச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கலீலுல்லாஹ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கடைசியாக அல்லாட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டாங்க, யா அல்லாஹ், யா ரப்பு, நீ நானாகவும் நான் நீயாக இருந்தால் என்ன கேட்ப அப்படின்னாங்க. யார் தலையில் கை வச்சுட்டாங்க? அல்லா மேலே கை வச்சுட்டாங்க. நான் இந்த உலகத்தை பார்த்துக்கிறேன், நீ சத்தட்ட ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க. உடனே அப்படியா மூசா, அப்போ அவரை கேட்கும்போது நீ நானாகவும் நான் நீயாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன கேட்ப மூசா, என்ன கேட்ப யாரப்போ அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாட்ட கேட்குறாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உன்கிட்ட ஆரோக்கியத்தை கேட்பேன். ஆரோக்கியம் என்பது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். கைகால் சுகமாக நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழும் காலங்கள்லாம் நம்ம துவா செய்யக்கூடிய எல்லாமே இங்கே வந்திருக்க பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் சரி, என்னது துவா கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் வாழுங்காலங்களில் என்னுடைய மகனை எதிர்பார்க்கவே கூடாது. வாழுங்காலங்களில் நான் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தோடு என் கைகால் சுகத்தோடு நான் இருக்கும் நிலையிலே நான் இருக்கணும், அல்லாட்ட போய் சேர்ந்துடணும், அப்படி மௌத்து வரணும். ஒரு 2 நாள் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடந்தாவே கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி உலகம் அப்படி தானே. 2 நாள் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் டார்ச்சர் பண்ணுறானே போட்டுவேன், கிழட்டு பைய போய் சேர மாட்டானே அப்படின்றவாங்க. எனவே அந்த மாதிரி ஏன்னா உலகம் அந்தளவுக்கு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, அதனால் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. எனவே இப்போ கூட இடையில ஒரு துவா அது மாதிரி தான் கேள்விப்பட்டேன், நம்ம வாழ்நாள் காலங்களில் என்ன பண்ணணும், யாரெல்லாம் நான் கைகால் சுகத்தோடு மரணிக்கணும் யா அல்லாஹ். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் என்ன சொன்னான், ஆரோக்கியத்தை கேட்பேன் யா மூசா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எனவே அந்த அளவுக்கு ஆரோக்கியம் என்பது இம்பார்ட்டன்ட். அந்த ஆரோக்கியம் இருந்து நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கணும். வீண் விரயம் உள்ள மக்களுடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.